ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஆனது வெளியாயிருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில நாட்களுக்கு முன்பாக அஜித்தின் தாயார் உயிரிழந்தார். இதையடுத்து அஜித்திற்கோ அவருடைய சகோதரர் அனில்குமாருக்கும் பலரும் தங்களுடைய இரங்கலை தெரிவித்து வந்தனர். இந்த சமயத்தில் அஜித்தின் அண்ணனின் வீடியோவை பகிர்ந்த ஒரு பிரபல ஊடகத்தை அவர் கடிந்து கொண்ட சம்பவம் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகை த்ரிஷாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து வந்தது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பரபரப்பை கிளப்பிட்டுருக்கு. ஸோ அதை பற்றிய சில முக்கியமான தாள்களும் தற்போது வெளியாயிருக்கு. அதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சென்னை பாலவாக்கத்தில் உள்ள நடிகர் அஜித்தின் இல்லத்தில் அவரது தாயார் மோகினி கடந்த 30ஆம் தேதி உயிரிழந்தார். 85 வயதில் இவர் உயிரிழந்ததை அடுத்து இவரது இறுதி சடங்குகள் சமீபத்தில் நடைபெற்று முடிந்தது. அஜித்திற்கு திரையுலக சேர்ந்த பலரும் ஆறுதல் தெரிவித்து வராங்க. குறிப்பாக தமிழ்நாட்டின் முதல்வர் ஜோசப் விஜய் அவருடைய இல்லத்திற்கு த்ரிஷாவோடு வந்திருந்து அஜித்தை கட்டிப்பிடித்து ஆறுதல் தெரிவித்தார். அது சமூக வலைத்தளங்களில் பயங்கரமாக வைரலாச்சு. நடிகை த்ரிஷா அவர்கள் ஏன் அஜித்தோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சேர்ந்து வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் எழுந்தது. சாரி, நடிகர் அஜித்துங்கிற பாருங்க, முதல்வர் விஜயோடு சேர்ந்து வந்தது ஏன் அப்படிங்கிற கேள்வி அதிகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் கேள்வி பரவியது. அதற்கு பதிலளிக்கக்கூடிய உண்மை காரணங்களானது தற்போது வெளியாயிருக்கிறதாக தாள்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்திருக்கு. அப்படி என்ன வெளியாயிருக்கு அப்படிங்கிற தாள்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நடிகர் அஜித், நடிகர் விஜய், நடிகர் த்ரிஷா இவங்க 3 பேருமே சினிமாவில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்கிறாங்களா. ஆக்சுவலி இவங்களுக்குள்ள சீக்ரெட் ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே மெயின்டைன் ஆகிற மாதிரி ஒரு நியூஸ் ஆனது பரவியிருக்கு. அதனால தான் இவங்களுடைய அம்மாவுடைய இறப்பிற்கு த்ரிஷாவும் விஜய் அவர்களும் சேர்ந்து வந்ததாக தாள்கள் தற்போது வெளியாயிருக்கு. ஸோ த்ரிஷாவும் விஜயும் சேர்ந்து வந்ததற்கான காரணம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி அஜித்துடைய அண்ணன் வட்டாரத்திலிருந்து தாள்கள் கசிந்ததாக பரவிட்டுருக்கு. ஸோ இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது நடந்து முடிந்தாலும் இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த நியூஸ் அப்படியே ட்ரெண்டிங்லேயே போயிட்டுருக்கு. தற்போது இந்த ஒரு விஷயம்தான் சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருந்தது. அதை தான் உங்களுக்கிட்ட ஷேர் பண்ணேன். அதோடு இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில முக்கியமான விஷயங்கள் வெளியாயிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜித்துடைய அண்ணா சில மீடியாக்களை கடிந்து கொண்டு இருக்கிறாராம். அதை பற்றிய நியூஸும் தற்போது அனலாக பறந்துட்டுருக்கு. வாங்க அது என்னங்கிறதையும் பார்க்கலாம். இது நடந்த சில தினங்களான நிலையில் தனக்கும் தனது குடும்பத்தினருக்கும் ஆறுதல் தெரிவித்து ஆதரவாக இருந்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து அஜித்துடைய அண்ணன் அனில்குமார் ஒரு வீடியோவை பதிவிட்டிருந்தார். அதில் தனக்கு அனுப்பிய மெசேஜ்களுக்கு ரிப்ளை செய்தாலும் அனைவருக்கும் நன்றி கூறி அந்த வீடியோவை பதிவிடுவது அனில்குமார் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்துட்டு வந்துட்டு இருந்திருக்கார். இந்த நிலையில தான் பிரபல ஊடகத்திற்கு கண்டனம் ஒன்று விடுத்திருக்கிறாரு. அஜித் சகோதரருடைய இந்த வீடியோவை தமிழ் செய்தி சேனல் பிரபலமாக இருக்கக்கூடிய ஊடகம் ஒன்று எடுத்து செய்தியாக பதிவிட்டு விட்டது. இந்த வீடியோவை பார்த்த அனில்குமார் தன் அனுமதியின்றி அந்த வீடியோவை பயன்படுத்தியதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து அவர் வெளியிட்டிருந்த பதிவில், என் ரீலில் உங்களோட லோகோவையும் வாட்டர் மார்க்கையும் பார்ப்பது உறுத்தலாக இருக்கிறது. கிராஸ் போஸ்ட் செய்வதற்கு முன் ஏன் அனுமதி கேட்டீர்களா, அல்லது ஜர்னலிஸ்ட் பள்ளியில் பதிப்புரிமை மீறல்கள் மற்றும் அறிவுசார் சொத்து திருட்டு பற்றி வகுப்புகளில் தூங்கிவிட்டீர்களா என்று ஊடகத்துக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அதாவது அவருடைய வீடியோ பதிவிட்ட அந்த ஊடகங்களுக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. மேலும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணது மிகுந்த ஏமாற்றம் என்று பதிவிட்டிருந்தார். அதற்கு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில முக்கியமான ஒரு கருத்து சோசியல் மீடியாவில் வைரலாகிட்டுருக்கு. அனில்குமார் கண்டனம் தெரிவித்திருந்த அந்த குறிப்பிட்ட ஊடகம் திமுகவை சார்ந்தது என கருத்து பரவி வருது. இது மக்கள் மத்தியில் இப்போ பரவலாக இருக்கு. அனில்குமார் இப்படி பதிவிட்டதை அடுத்து அஜித்தின் சகோதரரே இப்படி திமுகவிற்கு எதிராக பதிவிட்டு விட்டாரே என்று தாவேக்கால இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பலரும் இவரது பதிவை மேற்கொள்ள காட்டி திமுகவை கேலி செய்து வந்தனர். இந்த ஒரு சூழ்நிலையில் கடைசியில் தாவேக்காவுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் அனில்குமார் இன்னொரு பதிவை வெளியிட்டிருக்கிறாரு. அப்படி அவர் சவுக்கடி பதில் என்ன கொடுத்தாருங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க.
அனில்குமார் தன்னுடைய பதிவை தாவேக ஆதரவாளர்கள் இப்படி உபயோகித்துக் கொள்வதை பார்த்துவிட்டு அவர்களுக்கு சவுக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு பதிவினை வெளியிட்டுள்ளார். அதில் கிளேடியேட்டர் திரைப்படத்தின் த மோபிஸ் விக்குல் பிரதர் எனும் வரியை தன் பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அர்த்தம் கூட்டம் நிலையற்றது சகோதரா என்பதுதான். தன் அந்த குறிப்பிட்ட ஊடகத்தை கேள்வி கேட்டவுடன் எங்கிருந்தோ தாவேக ஆதரவாளர்கள் அதிக அன்பை பொழிவதால் தனக்கு அந்த கூட்டம் நிலையற்றது என்பதை மிக நீண்ட பதிவாக அனில்குமார் வெளியிட்டிருக்கிறார். எதிரியின் எதிரி எனது நண்பன் எனும் கோட்பாட்டோடு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தொடர்ந்து நீண்ட காலமாக அரசியலில் ஈடுபாடு இல்லாமலும் அரசியல் பற்றி அதிக தெரியாமலும் இருந்த எனக்கு இது ஒரு கண் திறக்கக்கூடிய அனுபவமாக இருந்தது. அது எனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. ஏனென்றால் இந்த புதிய பூங்கொத்துக்கள் குவிவதற்கு முன்பு அவர்களுடைய நாயகனின் எதிரியுடன் எனக்கு நெருங்கிய உறவு இருப்பதால் அவர்களுக்குள் இருந்த தோழாமை உணர்வையும் மீறி அதே தீவிர ரசிகர் கூட்டத்திடமிருந்து அவ்வப்போது கடுமையான விமர்சனங்களை பெறுவதற்கு நான் நீண்ட காலமாகவே பழகிவிட்டிருக்கிறேன். அதுதான் கிளேடியேட்டர் திரைப்படத்தின் மேற்கோளை எனக்கு நினைவூட்டியது. மேலும் நான் முற்றிலுமாக மறக்கப்படவிட்டால் ஒரு நிலையற்ற கும்பல் எளிதில் எனக்கு எதிராக திரும்பிவிடும் என்பதை எனக்கு நானே நினைவூட்டி கொண்டேன். முதல்வர் நேரில் வந்து எங்கள் குடும்பத்திற்கு ஆறுதல் கூறி ஆறுதல் தெரிவித்த அந்த அன்பான செயலால் நான் நெகிழ்ந்து போனேன். அதே நேரத்தில் அரசியல் களத்தின் அனைத்து தரப்பு தலைவர்களிடமிருந்து வந்த ஆறுதலான அன்பான செய்திகளை நான் பாராட்டுகிறேன். நான் உன் மனதில் உள்ளதை வெளிப்படையாக பேசிக்கொண்டே இருப்பதால் நான் எனக்காக பேசுவதால் என்னால் பேச முடிகிறது. நான் இன்னும் பலரோடு முரண்பாடவும் எல்லா பக்கங்களிலிருந்து பலரை எரிச்சலூட்டவும் கூடுற மாதிரி நான் பேசுறது எனக்கு கிடையாது. ஸோ இந்த சாதாரண மனிதனின் தனிப்பட்ட பதிவுகளால் அரசியலை நீங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. சரியோ நல்லவர்களாக இருக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாம் நினச்சா முடியும். அதை விட சிறந்தது இணையத்திலிருந்து வெளியே வந்து அன்பான ஒருவரை இறுக்கமாக அணைத்து கொள்ளுங்க. இந்த டைம் அப்படி ஒரு முறை நீங்கள் இருந்தீங்கன்னா எல்லாம் நன்றாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவருடைய இந்த பதிவு தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருது. ஏன்னா அஜித்துடைய அண்ணா நான் அரசியலுக்கு வரல, அரசியலில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் தாவேகா திமுகன்னு மாறி மாறி பண்ணாமல் நீங்கள் உண்மையான ஒரு இதுவோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. அவர் குறிப்பிட்ட இந்த விஷயம் இப்போ வைரலாக பரவிட்டுருக்கு. அதோடு அதுக்கு நிறைய எதிர்கருத்துக்களும் வெளியாயிட்டிருக்கு. ஸோ அஜித்துடைய அண்ணா இந்த மாதிரி பதிவிட்டது கரெக்டாக என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இப்போ பரவிட்டு இருக்கக்கூடிய இந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் புதிய நியூஸ் நம்ம சேனலில் போடப்படும். அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.